நீங்கள் என்ன செய்ய, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்ப நம்ம லிப்ஸ்டிக் போட்டு இங்கே சுருட்டி விட்டு இங்கே கட் பண்ணி விட்டு ஃபெதர் கட்டு வெதர் கட்டு என்ன கட்டலாமோ சொல்லிக்கிறான். நமக்கு அதெல்லாம் தெரியலங்க. நம்ம போய் கட் பண்ணானே தெரியும். ஆமா, உள்ளுக்கு போய் உட்கார்ந்து ஆடு என்னது, ஆமா ஆடு மண்டையை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு வெளியே வந்துடணும். அவ்வளவுதான், முடிஞ்சது. மண்டையில உள்ள முடியெல்லாம் போனா போதும். எங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் அந்த கட்டுலாம் இங்க இருந்ததா? எங்கேயோ ஒரு பகுதியில் யாரோ ஒரு ஆள் வச்சிருந்திருக்கா. இப்ப எங்க பார்த்தாலும் வீட்டுக்கு வீடு என்னது, ஆமா வெதர் கட்டு ஃபெதர் கட்டு, ஆமா என்னது அந்த மேக்கப் இந்த மேக்கப் இதெல்லாம் என்னது அவ்வளவு பேர் பண்ணிக்கிட்டு சபைக்குல என்னது அவ ஹேண்ட்பேக்ல பார்த்தா அவ்வளவு மேக்கப் செட்டு தான். ஆமா, பிரசங்கம் பண்ணிட்டு வந்து என்ன செய்யறா, ஆமா ஹேண்ட் கீ எடுத்து நிச்சயரா இப்படி தப்பிட்டு அடுத்தது பவுடர் எடுத்து ராபிட்டு என்ன செய்யறா. இப்ப என்னை நல்லா பாருங்க, இப்ப என்ன செய்யுங்க, ஸ்டுடியோ கரெக்டா இருக்குதா? ஆமா கரெக்டா இருக்குது. ஒண்ணு உங்க சொட்டிங்லாம் வரல, பரவாயில்ல, அப்படியே இருங்க, திரும்ப பேசுங்க. இப்படிதான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நாய்களுக்கு பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று பிலிப்பியர்ல வாசித்தோம். தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட பாவிகள் இன்னைக்கு அக்கிரமக்காரர்கள் சபையை என்ன செய்கிறாங்க, அலங்கோலமாக்கி கொண்டிருக்கிறாங்க. எப்படின்னா சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஆமா, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியாக, ஜீவ பலிதான் மேக்கப்பா, ஜீவ பலிதான் லிப்ஸ்டிக்கா, ஜீவ பலிதான் ஐப்ரோ பிளக்கா, ஆமா ஜீவ பலிதான் என்னது இங்க ஒவ்வொரு பவுடரை போட்டு அடிக்கிறதா, இங்க ஒரு டாட் வைக்கிறது, இங்க ஒரு ஸ்பாட் வைக்கிறது. இன்னைக்கு எப்படி காணப்படுகிறார்கள் இன்றைக்கு? அவ சிகை அலங்கார ஹேர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்டைல் இல்லையா, இங்க ஒரு பப்பு வைக்கிறது, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை செய்து இன்னைக்கு என்ன செய்கிறோம், அவன் இன்னைக்கு சகோதரர்களை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அலங்கோலம். இதெல்லாம் யாரு செய்கிறா அப்படின்னா இந்த நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் சொல்லுகிறாங்கல்ல, கள்ள போதகர்கள் என்று சொல்லக்கூடிய கள்ள மேய்ப்பர்கள், இவர்களுக்கு எச்சரிக்கையா. ஸ்டைல் பண்ற நீ எப்படி ஊழியம் பண்ண முடியும்? முதல்ல உங்களை என்ன செய்ய, புத்தி உள்ள ஆராதனை என்ன அப்படின்னா ஒழுக்கமா சபைக்கு வரும்போது நல்ல ஒழுக்கமான வஸ்திரங்களை போட்டுட்டு நீங்க என்ன செய்யணும். ஆமா, ஊழியக்காரன் சொல்றீங்கல்ல, உங்க சபையில சொல்லுங்க, எல்லாரும் வெண்வஸ்திரம் போட்டுவான்னு சொல்லுங்க. உங்களை மாதிரி கேடுகட்ட நபர்கள் ஒழுக்கமில்லாத வஸ்திரத்தை போட்டுட்டு யானைக்கால் பேண்டு, காண்டாமிருக பேண்டு, ஆமா இன்னும் என்னது, ஆமா அதாவது கத்திக்கேரா, கத்தி மீச, பன்னித்தாடி, இப்படிப்பட்ட அலங்கோலமான அயோக்கியத்தனமான இதெல்லாம் வைத்துட்டு யாரு ஊழியக்காரன் என்று சொல்லுகிற ஊழியக்காரன் கிடையாது. அவ சீசனா இருந்தா இப்படி எல்லாம் தான் ஸ்டைல் பண்ண மாட்டா. படம் நடிக்க ஸ்டைல் பண்ணலாம், ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வருகிறவன் தன்னை தானே வெறுத்தவனாக, தேவனோடு வாழ்கிறவனாக என்ன செய்யணும், தன் சுயத்தை சாகடித்தவனாக காணப்படணும்.